ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸு தான் வீட்டில் இருக்கிற ரெமெடியை வச்சு இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்னஸ் இல்லாமல் ரொம்ப டல் ஸ்கின்னாக தெரியும். அதுக்காக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆயில் ஸ்கின் இருந்தால் கூட பிரைட்னஸ் இல்லைன்னா கூட டல் ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது. இதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணோம், என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த வெயில் சீசனில் வந்து நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் ரொம்ப டல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. நம்ம என்ன மேக்கப் போட்டுன்னு நம்ம வெளியே போயிடல, வேற முகத்தை கழுவிட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் நம்ம ரொம்ப டல்லாக இருக்கும். நம்ம ஃபுல் பாடியே ரொம்ப டல் கொடுக்கும். அது இல்லாமல் அந்த டைம் நல்லா எனர்ஜியில் லைம் ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கலாம். அது இல்லாமல் இந்த கத்தாழை ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். அது ஸ்கின்னுக்கு வந்து நல்லா டல் ஸ்கின்னு நல்லா பிரைட்டாக மாறணும்னாக்கா அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசன்லாம் மற்ற டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கூட நல்லா இது ஸ்கின்னு ஆயில் இருக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அதுக்கு தேவையானது வந்து நான் காய்ச்சின பால் தவல் அந்த ஏடு வருது பாருங்கள் மேலே, இது எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் அடுத்து ஒரு ரொம்ப சிம்பிளான வீடியோ உங்களுக்கு நான் போடுற ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த சம்மர் சீசன், அதாவது இந்த வெயில் டைமில் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டல் ஸ்கின்னும் நம்மளுக்கு தெரியாது, நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்து தேவையான ரெமெடி வந்து இந்த பால் ஏடு. இது நான் காலையில் காய்ச்சின பாலும் திரும்பியும் மத்தியானம் காய்ச்சின பால் அந்த ஏடு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்துட்டு வெளியில் எடுத்து வச்சோம்னா கெட்டு போயிடும். நார்மல் இடத்துல ஒரு நாள் காலைல சாயங்காலம் வரைக்கும் எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். இருந்தாலும் அன்றைக்கே பால் கொதிக்க வைக்கும் போது இந்த மாதிரி மேலே இந்த அடை கட்டுறது எடுத்து வச்சு ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. அடுத்து வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஆயில் ஸ்கின்னும் நம்மளுக்கு இருக்கிறது கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கோதி மாவு. இப்போது இந்த 3 பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த ஏடு வந்து இன்னும் அவ்வளோ இருக்குது, இன்னும் கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த ஏடு. அது இந்த மஞ்சள் கலராக இருக்கணும், பாலெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஏடு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த எடுக்கிற ஏடு அதுலேயே நல்லா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா ஸ்கின் நல்லா பளபளன்னு ஆகும் இந்த பால் ஏடில். அதனால பால் ஏடு வந்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டுன்னு எடுத்து கடாசிடாதீங்க. அடுத்து வந்து இதில் தேவையான அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம எங்கன்னா வெளியே போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இது நல்லா ரெடி பண்ணிவிட்டு 10 நிமிஷம் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா முகத்தை கழுவிட்டு கிளம்பலாம். திரும்பி வந்தோம் நம்ம இந்த மாதிரி இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வெளியே எங்கன்னா கிளம்பிட்டு நம்ம கிளம்பும் போதே இது அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணலாம். மறுபடியும் வெளியே போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் இந்த பேக்கு இன்னொரு தடவை போட்டு முகத்தை வாஷ் பண்ணலாம். நல்லா ஒரு சூப்பரான ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அந்த டல் ஸ்கின்னு நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ஆயில் ஸ்கின் இருக்கிறது சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும் பாருங்கள். இப்போ இது கோதி மாவு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான். இதில் நீங்கள் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா சூப்பரான ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அப்படியே ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் அந்த பால் ஏடு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்த இந்த பால் ஏடு கரெக்டாக இருக்குது. தேவையான கொஞ்சம் தான் கோதி மாவு சேர்த்துருக்குறேன். பேக் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக அளவுக்கு மீறி தண்ணி எடுத்திங்கன்னா அது ஸ்கின்லேயே ஒட்டாது பாருங்கள். இது தான் கரெக்டான ஃபேஸ் பேக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு கூட நீங்கள் இந்த ஏடு எடுத்து யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அன்றைக்கே எடுத்து வச்சுட்டு நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா கூட இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து வச்சு காலையில் காய்ச்சின பால் அந்த
மேலே அந்த அடை நிற்கிறது. திரும்பி மத்தியானம் ஒரு தடவை காய்ச்சிருந்து இப்போது அதை எடுத்து வச்சுட்டு தான் உங்களுக்கு நான் காட்டின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணி போடலாம். நல்லா ஒரு டல் ஸ்கின்னு கிளியர் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் நல்லா ஸ்கின்னும் பிரைட் பண்ணி கொடுக்குது. இந்த கோதுமை மிக்ஸ் பண்ணினால ஆயில் ஸ்கின் இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த ஏடில் வந்து ஆயில் வரும். அதனால் இது போட்டு மறுபடியும் ஆயில் ஸ்கின் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதனால இதில் இருக்கிற ஆயிலை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற கோதுமையில் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். அதனால ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. அடுத்து இந்த பால் ஏடுலேயே நான் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் எப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் அப்படியே. ஏன்னா இதில் கோதுமை மாவு போடுறதுனால கொஞ்சம் டைட்டு கொடுக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஏடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வெளியே போய் வாங்க தரணும். பால் வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம காய்ச்சினாலோ ஒரு 10 நிமிஷம் கழித்து அது மேலே அந்த அடை அப்படியே கட்டும். அது அப்படியே எடுத்துலாம். அதை நெய் பண்ணுறது நான் அதை நெய்யெல்லாம் அதில் பண்ணியிருக்கிறேன். எடுத்து வச்சு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறமா ஐஸ் இதில் அதில் போட்டு ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்புறமா அதில் நெய் எடுக்குவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்லோ சிம்மில் நல்லா காய்ச்சினாக்கா நல்ல ஒரு ஒரிஜினல் நெய் நம்மளே செய்யலாம். அந்த மாதிரி அதனால தான் இந்த பால் இது இருக்குதுங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த பால் ஏடும் அதில் கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்துக்கு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும், இல்லை எங்கேயோ போயிட்டு வந்து ரொம்ப ஸ்கின் நம்மளது டல்லாக இருக்குது, ரொம்ப பிரைட்னஸ் இல்லை, அப்படியே போயிட்டு வந்து போகும்போது ஒரு கலர் வரும்போது இந்த வெயிலுக்கு அப்படியே கருவடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது முகத்தை கழுவிட்டு சோப்பெல்லாம் யூஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. சோப்பெல்லாம் வேண்டாம், அப்படியே நார்மல் தண்ணியில் கழுவிட்டு இந்த பால் இது ஏடும் மஞ்சளை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எதுவும் இல்லை அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்துக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு கழுவிட சொல்லுவாங்க. அப்படி ஆயில் ஸ்கின் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கோதுமை மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இது தான் சம்மர் சீசனில் எங்களுக்கு கொடுக்குவாங்க. ஏன்னா முகமும் நல்லா பிரைட்டாக இருக்கும், டல்லாக இருக்காது. வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக் நாங்கள் போடணும். திரும்பி வெளியே எங்கன்னா போயிட்டு வந்த பிறகு நார்மல் தண்ணியில் சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நார்மல் தண்ணியில் முகத்தை கழுவிட்டு இந்த பேக் எங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா காலையில் ஒரு ட்ரிப்பு செஞ்சோம்னா திரும்ப சாயங்காலம் அது அப்படியே 2 நாள் 3 நாள் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண மாட்டோம். காலையில் ஒரு ட்ரிப் எவ்வளோ வேணும் அவ்வளோ செய்யும் போது சாயங்காலத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் செஞ்சுக்குவோம். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஆகிட்ட பிறகு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முகத்தை நார்மல் தண்ணியில் கழுவிட்டு இதை பேக் போட்டு ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் ஏன்னா கோதுமை மாவு போட்டதுனால லைட்டாக கொஞ்சம் டைட் கொடுக்கும் ஸ்கின்னு. அப்போ தான் அந்த முகத்தில் இருக்க அந்த ஆயில் ஸ்கின்னெல்லாம் இந்த கோதுமை மாவு நல்லா டைட் பண்ணி அந்த ஆயில் ஸ்கின்னெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாய்.